சூரபதுமன் தான் முருகப்பெருமானுக்கு மயிலா இருந்தான் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே முருகன் கிட்ட இல்லையா, அதுக்கு முன்னாடியே முருகன் கிட்ட மயில் இருந்துச்சு. இந்திர மயில்னே அதுக்கு பேர். இந்திரனே மயிலா இருந்தான் முருகப்பெருமானுக்கு. ஏற்கனவே ஒரு மயில் வச்சிருக்கிறான். சூரபதுமன் அதுக்கப்புறம் மயிலா வந்தான். சூரபதுமனுடைய முற்பிறவி என்ன தெரியுமா? சுக்கிரவாதுன்னு ஒரு நாடு. அந்த நாட்டுல பிரபாசன் ஒரு மன்னன். அவனுக்கு 2 பிள்ளைகள், சூரன் பதுமன் 2 பிள்ளைகள். இந்த 2 பேருக்கும் ஆசை முருகனுக்கு மயிலாவும் சேவலாவும் இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. சூரபதுமனுடைய முற்பிறவி அதுதான். எமக்கு கடவுள் முருகன்னா முருகன் எனக்கு கடவுளா இருக்கணும், முருகனுக்கு நான் மயிலா இருக்கணும், சேவலா இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இப்ப இவங்க ஆசைப்படுறாங்க, சரி, ஏற்கனவே முருகனுக்கிட்ட ஒரு மயிலும் சேவலும் இருக்குல்ல, அதை என்ன பண்றது? ஒருத்தர் அமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுறாரு, நியாயம். அதே அமைச்சர் பதவியில இன்னொருத்தர் இருந்தா என்ன பண்றது? இப்ப இவங்க 2 பேர் போய் தவம் பண்றாங்கல்ல, இவங்க தவம் பண்ணும்போது ஏற்கனவே மயிலும் சேவலுமா இருக்கக்கூடியவங்க கிட்ட வந்து சொல்றாங்க, உங்க பதவிக்கு ஆபத்து வந்துருச்சு, பதவிக்கு ஆபத்து வந்துருச்சு. இவங்க தவம் பண்ணா இனிமே அவங்கதான் சேவலும் மயிலுமா இருப்பாங்க, அதனால அந்த தவத்தை கலைக்கலாம் அப்படின்னு இந்திரன் தான் அந்த தவத்தை கலைக்கிறான். அதனால சும்மாலாம் இந்திரன் சூரபதுமால கஷ்டப்பட்ட அப்பெல்லாம் கிடையாது. அவரவர் செய்த வினையை அவரவர் அனுபவித்தே தீரணும். இவங்க 2 பேர் தவம் பண்ணிட்டு இருக்கிறத இந்திரன் வந்து கலைச்சு விடுறான், மயிலாம் வந்து கலைச்சு விடுறான், வந்து கொத்திக்கிட்டே இருக்கிறான். அதனால தவம் கலைஞ்சது. தவம் இருந்தாலும் சூரபதுமன் அதுக்குதான் அவன் இத்தனை ஆண்டு காலம் வாழ்நாள் கேட்டான். தவம் கலைஞ்சது இல்ல, அதனுடைய பயன்தான் அவன் அரக்கனாக இருந்து நிறைய பாவங்களை செய்து அதற்கு பிறகாக முருகப்பெருமானுடைய அருளை அவன் பெற்றான்.